கீழ் ஜாதி மக்கள்னா கோயிலுக்குள்ள விட மாட்டீங்களா? போலீஸே தாக்குதல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சாமியை தொட்டாவே அருவா எடுத்து வெட்டுறேன்னு சொல்றாங்க. சாமியை தூக்கி அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம்னு சொன்னோமா? இல்ல சாமியை தூக்கி நாங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னோமா? உனக்கு என்ன உரிமை எனக்கு அதை கொடுன்னு கேட்டோம். சாமியை தொட்டா தீட்டுன்னு சொல்றாங்கல்ல, அது சாமி சொன்னுச்சா இல்ல சாதிகாரவங்க சொல்றாங்க? இந்த வீடியோவை பார்த்துருக்குங்க. மாணவர்கள் பள்ளிக்கு செல்ற இடத்துல ஜாதி, மனிதர்கள் கோயிலில் வழிபடுற இடத்துல ஜாதி. தனிப்பட்ட மனிதன் கோவிலுக்கு செல்லக்கூடாதுங்க நிலைமை மாறி இப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஊரே கோவிலுக்குள்ள அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த 2026 நிலவுதுன்னா, இத்தனை ஆண்டு காலங்கள் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து அப்ப எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? இப்ப ஆளுகின்ற கட்சிகளும் எந்த மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? மிகப்பெரிய மாற்றம் சொல்லி தமிழக மக்களை திசை திருப்புகிறாங்களா, இல்ல சமாதானத்தை மறுபடியும் தமிழக மக்களை இழுத்து செல்ல பார்க்கிறாங்களா? இது போன்ற கொடுமைகள், அங்கே வீடு இடிப்புகள், கோயிலுக்குள்ள அனுமதி மறுப்பு போன்ற நிகழ்வுலாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கு. கிராமப்புறங்களில நிலப்பரப்புல இரண்டு பிரிவாக இருக்கிறது ஜாதி. எங்க பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதி. மனிதர்கள் கோயில் வழிபடுறதுக்கு இரண்டு மக்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. பள்ளிக்கு செல்றதுல கயிறு கட்டிக்கணும், அதுல ஒரு ஜாதியா இருக்கு. எப்பதான் தமிழர்கள் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க போறோம்? தமிழ் மக்கள் தமிழனா எப்ப வாழ போறோம்? தமிழ் மக்கள் தமிழ் உணர்வோடு தமிழ் கலாச்சாரத்தோடு எப்போது வாழ போறோம்? இது அனைத்துமே கேள்விக்குறியாக இருக்கு. இதெல்லாம் நடக்கணும்னா இன்னைக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் ஏசு தமிழர்கள் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா தேர்தல் களமா இருக்கட்டும், அரசியல் களமா இருக்கட்டும், எந்தவித களத்திலையும் அசராமல் இன்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒருங்கிணைச்சு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சி உணர்வு ஊட்ட இருக்கிறார் நம் தலைவர் ஏசு தமிழர் அவர்கள். அழைக்கிறார் உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17 அனைத்து தமிழ் மக்களும் சாதி மதங்களை கடந்து தமிழ் உணர்வாக நாம் அங்கு ஒன்று கூடுவோம், மாநாடு வெற்றி பெற செய்வோம். நன்றி.